இன்றைக்கி நம்ம பன்னீர் வச்சு வெஜ்ஜு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், தக்காளி, கேரட்டு, பீன்ஸ் இது எல்லாத்தையும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, மராத்தி மொக்கு, நட்சத்திரப்பூ, பிரியாணி இலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வணங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதும் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச தக்காளி இதுலேயே சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கணும். தக்காளி நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டுக்கலாம். மறுபடியும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச கேரட்டு, பீன்ஸு எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் பன்னீர் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். இப்போது 2 டம்ளர் அரிசிக்கு நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நல்லா கொதி வரணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், குக்கர் போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் விட்டுறலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.